சன் குழுமத்தை சொந்தம் கொண்டாடிய மாறன் வாரிசுகளின் குடும்ப சண்டை வீதிக்கு வந்திருக்கும் நிலையில் சன் குழுமம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதன் வரலாற்றை சற்றே திரும்பி பார்ப்போம். ஆயிரத்து 1996 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டதுதான் சுமங்கலி கேபிள் விஷன் நிறுவனம். அந்த நிறுவனமே பின்னர் சன் டிவி நெட்வொர்க்காக உருவானது. ஆரம்பத்தில் சுமங்கலி கேபிள் விஷன் நிறுவனம் சென்னையின் சில பகுதிகளில் கேபிள் டிவி சேவையை வழங்கி வந்த நிலையில் தமிழகத்தின் கேபிள் தொழிலை திமுக ஆட்சி அதிகாரத்தின் பேரில் தங்களது ஏகபோக உரிமையாக மாற்றியது. பெருமளவில் வாடிக்கையாளர்களை வைத்திருந்த ஹாத்வே கேபிள் நிறுவனத்தின் கேபிள் கம்பிகளை அறுத்தெறிந்தும் அதை சார்ந்திருந்த கேபிள் ஆபரேட்டர்களை அடியாட்களை கொண்டு விரட்டியும் இந்த நிறுவனத்தை தமிழகத்தை விட்டே விரட்டி அடித்துவிட்டு கேபிள் தொழிலை தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது திமுகவின் குடும்ப நிறுவனமான சுமங்கலி கேபிள் விஷன். அதன் பின்னர் அந்த நிறுவனம் சேனல்களை ஒளிபரப்ப தொடங்கியதே தற்போது பல லட்சம் கோடி மதிப்பு கொண்ட சன் டிவி நெட்வொர்க்காக விரிவடைந்துள்ளது. இதனால் கேபிள் தொழிலை நம்பியிருந்த பல ஆபரேட்டர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டனர். அது மட்டுமின்றி தமிழகத்தின் கேபிள் தொழில் தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த சன் குழுமம் கேபிள் இணைப்புகளின் கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தி ஏகபோக ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. இதனால் திமுக குடும்ப ஆதிக்கத்தில் சிக்கி மீள முடியாமல் இருந்தனர் தமிழக மக்கள். கேபிள் தொழில் ஆபரேட்டர்கள் அனைவரும் மாறன் சகோதரர்களின் நிறுவனத்தையே சார்ந்திருக்க வேண்டிய கட்டாய நிலை இருந்தது. இந்த நிலையை மாற்றி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் அரசு தனது சொந்த கேபிள் டிவி நெட்வொர்க்கை தொடங்க மத்திய அரசின் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடம் டிஜிட்டல் லைசன்ஸ் பெற்றது. அதன்படி 2011 ஆண்டு மிக குறைந்த கட்டணத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் 24,000 கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வழியே 40 லட்சம் இணைப்புகளுடன் அரசு கேபிள் டிவி செயல்பட்டது. மாநிலம் முழுவதும் 30 லட்சம் செட் ஆப் பாக்ஸ்கள் விநியோகிக்கப்பட்டன. இதனால் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வந்தனர். ஆனால் தற்போது அரசு கேபிள் நிறுவனத்தையும் முடக்கி மீண்டும் கேபிள் தொழிலை ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற சேவை குறைபாடு என்ற பெயரில் மீண்டும் அராஜகத்தை கட்டவிழ்த்து வருகிறது திமுக. தற்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கும் திமுக அரசு கேபிள் சேவையை முறையாக பராமரிக்காததால் சேவை குறைபாடு, செட் ஆப் பாக்ஸ் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் ஏழை எளிய மக்கள் அரசு கேபிள் சேவையை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மென்பொருள் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய ஏஎம்சி தொகையை திமுக அரசு முறையாக செலுத்தாததால் அந்நிறுவனத்தால் தமிழகம் முழுவதும் அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பில் தடங்கல் ஏற்பட்டது. இதனால் குறைந்த கட்டணத்தில் ஏழை நடுத்தர மக்கள் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் சன் குழுமத்தில் கேபிள் சேவை ஆதிக்கம் என்னும் புதைக்குழிக்குள் மக்கள் மீண்டும் சிக்கி தவிக்கக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதோடு அரசு கேபிள் தொழிலை நம்பியுள்ள 15,000க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் கேபிள் டிவி தொழில்நுட்ப ஊழியர்களின் குடும்பங்களும் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இப்படி ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து குடும்பத்தை வளர்க்கும் திமுக அரசு உச்சாணி கொம்பில் ஆடிக்கொண்டிருக்க ஏழை எளிய மக்களின் சாபமோ என்னவோ இன்று சன் குழுமத்தை சொந்தம் கொண்டாடுவதில் மாறன் சகோதரர்களின் குடும்ப சண்டை வக்கீல் நோட்டீஸ் விடும் அளவுக்கு சந்தி சிரிப்புக்கு ஆளாகி உள்ளது.